ஹாய் ஆல். இந்த கீ பிஸ்கெட்ட கடைசியா நான் ட்ரெயின்ல சாப்பிட்ட ஞாபகம். இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. வாயில வச்சதும் கரையிற மாரி கீ பிஸ்கெட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இத செய்ய 200 கிராம்ஸ் கீ எடுத்திருக்கேன். இது கூட 120 கிராம்ஸ் நல்லா பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இத இப்ப நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். விஸ்க் இல்லன்னா பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத கரெக்ட்டா 5 to 7 மினிட்ஸ் தான் நீங்க பீட் பண்ணணும். அதுக்கு மேல பீட் பண்ணாத மாரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒயிட் அண்ட் ஃப்ளஃபியா உங்களுக்கு வரணும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஃப்ளஃபியா உங்களுக்கு வரலன்னா, கீய கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா, கீ உங்களுக்கு திக்காயிரும். அது கூட நீங்க பவுடர்ட் சுகர் வச்சு பீட் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம்ஸ் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இது கூட கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நான் ஸ்பேச்சுலாவை ரிமூவ் பண்ணிவிட்டு கை வச்சு கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக பிசையணும், ரொம்ப பிசையக்கூடாது. இப்போது நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் க்ரீஸியாக ஃபீல் ஆச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 20 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லாவே பிடிக்க வரும். இந்த ஷேப்பில் நான் இப்போ செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை நான் இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் மேலே பட்டர் பேப்பர் வச்சு அது மேலே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை இப்போ நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி ஓடிஜி யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரீஹீட் டைம் 170 டிகிரி செல்சியஸ் 10 to 12 மினிட்ஸ், பேக்கிங் டைம் 170 டிகிரி செல்சியஸ் 13 மினிட்ஸ். மிடில் ரேக்கில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் ஆனதும் ஓடிஜிலேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண விடுங்க. அப்புறமா ட்ரேவை வெளில எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ண விடுங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான கீ பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.